சீதாராமன் சீரியல் நவம்பர் 16 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. செந்தூரனோட கேங் எல்லாருமா சேர்ந்து சீதாவை ட்ரம்குள்ளே போட்டு புதைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராம் சீதாக்காக முத்தாரம்மன் கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் செந்தூரனோட ஒரு ஆள் மட்டும் சீதாவோட மொபைல் எடுத்து வச்சிருக்காங்க. சீதா மேலே சிமெண்ட் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக மொபைல் பாக்கெட்ல இருந்து கீழே விழுகவும் அதை எடுத்து ஆன் பண்ணுறாங்க. உடனே போலீஸ்க்கு அது தெரிய வந்து அது எந்த ஏரியா அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அர்ச்சனா மகா கிட்ட கண்டுபிடிச்சிருவாளா மகா அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்க கொஞ்சம் சைலண்டா இருக்கீங்களா, எதா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாங்கிறாங்க மகா. இன்னொரு பக்கம் ராமோட மொபைலுக்கு சீதாவோட மொபைல் லொக்கேஷன் வரவும் ராம் ரொம்பவே ஹாப்பி ஆகி சாமிக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. இது போதுமா தாயே, சீதா எங்க இருக்கான்னு நீ காட்டிட்ட, நான் சீதாவை எப்படியும் காப்பாத்திடுவேன் அப்படின்னு சாமி கிட்ட சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நடந்ததெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. ராம் எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி சீதா ராமோட ஷர்ட்டெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ராம் கிட்ட, பாஸ் உங்களுக்கு எக்ஸாம் முடிச்சது நம்ம சினிமாக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு சீதா கேட்க, அதான் காலேஜ் போறேன்னு சொன்னியே அப்படின்னு ராம் கேட்க, நீங்க எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காலேஜ்ல வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் 2 பேரும் சினிமாக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சீதா சொல்ல, ஓகே டன்னுங்கிறாங்க ராம். என்ன பாஸ் நீங்களே ஏன் இடத்துக்கு வரீங்களா இல்லை நான் உங்க இடத்துக்கு வரட்டுமா அப்படின்னு சீதா கேட்க, இல்லை நீ இருக்கிற இடத்துக்கே நான் வரேங்கிறாங்க ராம். பாஸ் நான் எங்கே இருப்பேன்னு உங்களுக்கு எப்படி பாஸ் தெரியும் அப்படின்னு சீதா கேட்க, சீதா லைவ் லொகேஷனை ஷேர் பண்ணு அப்படின்னு ராம் சொல்ல, உடனே சீதாவும் மொபைல் எடுத்து அனுப்பிட்டேங்கிறாங்க சீதா. பாஸ் இனி நான் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், காலேஜ் வேலையெல்லாம் முடிச்சதும் நான் காலேஜ் கேன்டீனில் காஃபி பஜ்ஜியெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன் பாஸ், நீங்கள் வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல, ஓகேங்கிறாங்க ராம். அதையெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சீதாவோட மொபைலுக்கு ராம் கால் பண்ண மொபைல் ரிங் ஆகவும் செந்தூரன் வந்து என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட, இல்லைண்ணே மொபைல் நல்லா இருந்துச்சு, இந்த பொண்ணோடது தான், அதனால தான் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன், இப்போ இந்த சிமெண்ட்டை மேலே தூக்கி போடும்போது மொபைல் தெரியாமல் கீழே விழுந்துருச்சுண்ணே, அதனால தான் ஆன் பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்லவும், போடா முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு செந்தூரன் ஒரு அற வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராம் துரைக்கிட்ட வந்து, மாமா சீதா இருக்கிற இடம் எனக்கு தெரியும் வாங்க, அவளோட மொபைல் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு துரைக்கிட்ட சொல்லிட்டு இருக்க, நானும் வரேன்னு சொல்லிட்டு சத்தியனும் கூட சேர்ந்து போகிறாங்க. 3 பேரும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக காரில் அப்படியே போயிட்டே இருக்காங்க. சீதா எந்த இடத்துல இருக்காங்கங்கிற ரூட்டை ராம் வந்து கரெக்டாக அந்த லொக்கேஷனை பார்த்து சொல்லிட்டே வராங்க. சத்யனும் அதுக்கேற்ற மாதிரி கார் ஓட்டிட்டு போகிறாங்க. கடவுளே சீதா எப்படியாவது வீட்டுக்கு வந்திருக்கணும், அதுக்கு நீ தான் துணை இருக்கணும் அப்படின்னு மகா சாமிக்கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. மகா கண்டுபிடிச்சிருவாங்களாங்கிறாங்க அர்ச்சனா. இன்னொரு பக்கம் போலீஸ் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது, லொக்கேஷனை தேடி கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி திரும்ப திரும்ப சீதாவோட ஃபோன் ரிங் ஆகவும், உங்க அப்பா போலீஸ்காரன் தான் கூப்பிடுறான் போல இருக்கு, முதல்ல இங்கே தோண்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சீதாவை புதைச்சி வச்சிருக்கிற ட்ரம்முக்குள்ளே இருந்து திரும்பவும் கொஞ்சம் மண் எடுக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபோனை தூக்கி போட்டு திரும்பவும் அதுக்கு மேலே மண்ணை போட சொல்கிறாங்க. அதே மாதிரி செந்தூரனோட ஆளுங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. ராம் ரொம்ப பதட்டமா, சத்யன் ஃபாஸ்ட்டுங்கிறாங்க, டென்ஷன் ஆகாதீங்க போயிடலாங்கிறாங்க சத்யன். அடுத்ததான் மகா அர்ச்சனா 2 பேரும் அவங்க 3 பொண்ணுங்களையும் தனியாக கூட்டிகிட்டு வந்து, சீதாக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு மகா கேட்க, இல்லை சித்தி நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை தான் நாங்கள் சொன்னோங்கிறாங்க அஞ்சலி. கரெக்டாக அந்த நேரத்தில் போலீஸ் வரவும் மகா அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு போலீஸ் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா பேசிட்டு இருக்கோங்கிறாங்க மகா. சரி இங்கேருந்து யாரும் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சைலண்டாக போயிடுறாங்க. நீங்கள் எங்களை சிக்க வைக்கல அப்படின்னு அர்ச்சனா கேட்க, என்ன சிக்க வைக்கலன்னா அப்படின்னு சத்யா திரும்ப கேட்க, அக்கா டென்ஷன் பண்ணாதீங்கிறாங்க மகா, உங்களை சமாளிக்கிறதே எனக்கு பெரிய வேலையாக போச்சு, சொல்லுங்க சீதாவுக்கு வேற ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்க, வேற ஏதாவதுன்னா என்ன சித்திங்கிறாங்க பிரியா. அச்சோ என் உயிரை எடுக்காதுங்கடி, நாங்கள் 2 பேரும் இதில் இன்வால்வ் ஆயிருக்கிறது அவளுக்கு தெரியுமான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்ல, என்ன இன்வால்வ் ஆயிருக்கீங்களா எங்களுக்கு சரியா புரியலங்கிறாங்க அஞ்சலி. சித்தி எங்களுக்கு ஒன்றுமே புரியல, சீதாவை வழியில் இறக்கி விட்டுட்டு தானே போக சொன்னீங்க, அதை தான் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு அஞ்சலி சொல்லிட்டு இருக்க. சித்தி அப்போது சீதா காணாமல் போனதுக்கு நீங்கள் தான் காரணமா அப்படின்னு பிரியா கேட்க, அறிவு இருக்கா, வழியில் விட்டுட்டு போனதுனால தானே அவள் காணாமல் போனா, அப்போது இதுக்கு யார் காரணம், நாங்கள் தானே அப்படின்னு மகா சொல்ல, இல்லை நாங்கள் தான் காரணங்கிறாங்க சத்யா. இல்லை முதல் காரணம் நாங்கள் தான் சித்தி, அதான் உண்மையா இல்லை வேற ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு அஞ்சலி கேட்க, அடிச்சுன்னு வச்சுக்கோ பள்ளிகளெல்லாம் விழுந்துரும், உங்களை நான் எப்படி காப்பாத்துறதுன்னு தவிச்சிட்டு இருக்கேன், நீங்க கேள்வி மேல கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு மகா சொல்ல, சீதா கிடைக்க மாட்டா, கிடைச்சாதான் நம்ம சிக்கிறதுக்குங்கிறாங்க அர்ச்சனா. கிடைக்க மாட்டாளாங்கிறாங்க அஞ்சலி. சாரி மகா சாரிங்கிறாங்க அர்ச்சனா. அக்கா ஏன் இப்படி இருக்கீங்க, ஜெயிலுக்கு போக ஆசையா இருக்கா அப்படின்னு கேட்க, இல்லை மகா இல்லைங்கிறாங்க அர்ச்சனா. அதுக்கப்புறம் நீங்க 3 பேரும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேத்தையும் உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க மகா. என்னோட மொபைலை வாங்கி மகா பேசினப்பவே நான் உஷாராயிருக்கணும், சிக்குன்னு நான் காலி, தெரிஞ்சதே மகா இப்படி பண்ணிருப்பா போல இருக்கு, சீதா கிடைக்கக்கூடாது, ஒரு வேளை கிடைச்சிட்டா ஆச்சோன்னு யோசிக்கிறாங்க அர்ச்சனா. இங்கே நீ இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட நிற்கக்கூடாது வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு செந்தூரன் அவங்கள ஆளுங்களை கூட்டிட்டு ஓடிடுறாங்க. கரெக்டாக சத்யன் ராம் துரை 3 பேரும் வந்து இறங்கிடுறாங்க. ராம் மொபைலை பார்த்துக்கிட்டே அப்படியே ஓடிட்டே இருக்காங்க. கரெக்டாக செந்தூரனோட ஆளுங்க எல்லாம் கிடைச்சதும் ராம் சத்யன் எல்லாரும் சேர்ந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. துரை கிட்ட மொபைலை கொடுத்து, மாமா நீங்கள் போய் பாருங்க சீதா எங்கே இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்ல, துரை மொபைலை வாங்கிட்டு போய் சீதா எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு
தேடிட்டு இருக்காங்க. துரை எல்லா இடத்துலையும் தேடிட்டு லாஸ்ட்டாக அந்த ட்ரம் கிட்ட வந்து நிற்கிறாங்க. அப்போ கீழே சீதாவோட செப்பல் கிடக்கிறதையும் பார்க்குறாங்க. இது சீதாவோட செப்பலாச்சே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ட்ரம் கிட்ட வந்து நின்று மொபைலை வச்சு பார்க்குறாங்க. அங்கே சவுண்டு கேட்கவும் ராம் சத்யா வாங்க வாங்க இங்கே தான் சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு துரை சொல்ல கரெக்டாக அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க. செந்தூரனோட ஆளுங்களை அவங்க பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ராம் சத்யன் 2 பேரும் வந்து பார்க்குறாங்க. இந்த ட்ரம்குள்ளே தான் சீதாவை வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக 3 பேரும் சேர்ந்து கையால் மேலே கிடக்கிற சிமெண்ட் எல்லாம் எடுத்து போடுறாங்க. அதுக்கப்புறம் மொபைல் கிடைக்குது ஃபர்ஸ்டா. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தோண்டி எடுக்க சீதா உள்ள இருக்காங்க. மெதுவா ராம் வந்து சீதாவை வெளியே எடுத்து வேகமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. ராம் ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சத்யன் துரை 2 பேரும் சேர்ந்து ராம்க்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. ராம் சீதாவை பார்த்து பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. சீதா கிடைச்சாச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மகாவோட மொத்த ஃபேமிலிக்கு தெரிய வரவும் கடவுளே ரொம்ப நன்றி, சீதாக்கு எதுவும் ஆகல. மீரா முதல்ல போய் சீதாக்கு ஆரத்தி எடுத்து வை, சீதா வந்ததும் அவளுக்கு ஆரத்தி எடுத்து தான் உள்ள கூட்டிட்டு போகணும் அப்படின்னு மகா சொல்ல எதுக்கு ஆரத்தி எல்லாங்கிறாங்க மீரா, அவ செத்து பொழைச்சு வந்திருக்கா, அவளுக்கு ஆர்த்தி எடுக்க வேண்டாமா அப்படின்னு மகா கேட்க கரெக்டு தான், அவ செத்து பொழைச்சுதான் வந்திருக்கா, புரியலங்கிறாங்க அர்ச்சனா. இல்ல நேர்ல பார்த்த மாதிரி சீதா செத்து பொழைச்சு வராங்கிறது நீங்க எப்படி கரெக்டா சொல்றீங்க அப்படின்னு மீரா கேட்க கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க மகா. ஆமா அவ என்ன சினிமாக்கா போயிட்டு வர, அவ செத்து பொழைச்சு தானே வரா, அதைத்தான் சொன்னோங்கிறாங்க அர்ச்சனா. சரி மீரா முதல்ல போய் ஆர்த்தி ரெடி பண்ணு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ரெடியா தான் இருக்குங்கிறாங்க மீரா. இங்க பாருங்க, சீதா வந்ததும் அவ ரூமுக்கு போய் நீங்க 3 பேரும் முதல்ல சாரி கேட்குறீங்க, நீங்க ரோட்ல இறக்கி விட்டனால தான் சீதாக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு மகா சொல்ல நாங்க ரோட்ல இறக்கி விட்டதுக்கு அப்படின்னு பிரியா ஆரம்பிக்கவும் இங்க பாருங்க குறுக்க பேசக்கூடாது, சீதா வந்ததும் முதல்ல அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க அவ்வளோதான் அப்படின்னு அர்ச்சனா சொல்ல அப்ப தப்பு பண்ணா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு மீரா அர்ச்சனா கிட்ட கேட்க ஆமா மன்னிப்பு கேட்டுதான் ஆகணுங்கிறாங்க அர்ச்சனா. அப்போ நீங்க ஏன் சீதா கிட்ட மன்னிப்பு கேட்கல அப்படின்னு மீரா கேட்க 2 பேரும் அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க. இங்க பாருங்க கண்டிப்பா 3 பேரும் சீதா கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும், சீதா கிட்ட மட்டும் இல்ல ராம்கிட்டயும் சேர்த்து மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சேது சுபாஷ் 2 பேரும் அவங்க 3 பொண்ணுங்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சுபாஷ் சேது கிட்ட அண்ணன் இனிமேல சீதாவை வெளியே எங்கேயும் தனியா அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்ல தனியா எங்கடா அனுப்பணும், இவங்க கூட தானே போனா, இவங்க பண்ண தப்புக்கு சீதா என்ன பண்ணுவா அப்படின்னு சேது கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அர்ச்சனா மகா கிட்ட சீதா வந்தா மீராவை ஆர்த்தி எடுக்க விடாத, நீயே எடுங்கிறாங்க, விட்டுருவேனாங்கிறாங்க மகா. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.